வெல்கம் டு மோகனா ஃபேஷன் டிசைனர். இந்த வீடியோவில் ஒரு பேட்டர்ன் ப்ளவுஸை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. லைனிங்கில் பாட் நெக் வரைஞ்சி அதை கட் பண்ணிவிட்டு அதே லைனிங் பீஸ் எடுத்து கேன்வாஸில் வச்சு வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சதுலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு கேன்வாஸை விட்டு அந்த 1.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த மார்க்கில் ஒரு ட்ரா பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். நெக் பீஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு மெயின் கிளாத்தை எடுத்து அதில் கேன்வாஸை வச்சு ஒரு அயன் பண்ணிக்கலாம். அப்புறம் வெளிப்பக்கம் 1/2 இன்ச் விட்டுட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உள் பக்கமும் 1/2 இன்ச் விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். குட்டி குட்டியாக 4 போட்டுட்டு எட்ஜில் இருக்கிற பீஸில் ஒரு ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். போட்டுட்டு உள் பக்கமும் 1/2 இன்ச்சில் ஒரு ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். அப்புறம் பைப்பிங் பீஸ் எடுத்து ஒரு கிளாத் வச்சு நம்ம பைப்பிங் த்ரெட்டோ ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரெடி பண்ணி வச்சுட்டு நெக் பீஸை எடுத்து வெளிப்பக்கமாக பைப்பிங்கை வச்சு ஒரு ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். நெக் பீஸில் வெளிப்பக்கமாக வச்சு ஒரு ஸ்டிச்சிங் போடும்போது பார்க்குறக்கு சிம்பிளாக நீட்டாக இருக்கும். ஃபுல்லாக பைப்பிங் த்ரெட்டை வச்சு ஒரு ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். போட்டுட்டு ப்ளவுஸ் பீஸில் இந்த நெக் பீஸை வச்சு ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். நெக் பக்கத்தில் மட்டும் ஒரு ஸ்டிச்சிங் போட்டால் போதும். கீழ்ப்பக்கம் ஸ்டிச்சிங் போட வேண்டாம். கிளாத் எடுத்து தர்மாக்கோல் வச்சு அதை நல்லா நாட் போட்டு விட்டுக்கலாம். அப்புறம் அந்த கேன்வாஸில் மார்க் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக நெக்கை சுற்றியும் மார்க் பண்ணிவிட்டு அந்த பீஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுட்டு அதை அந்த கேன்வாஸ் ஓப்பன் பண்ணி உள்ளே வச்சு எட்ஜில் ஒரு ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். எட்ஜில் ஒரு ஸ்டிச்சிங் போட்டுட்டு நெக்கை சுற்றி ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி 1/2 இன்ச்சில் பாலை வச்சு ஃபுல்லாக ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். ஃபுல்லாக ஸ்டிச்சிங் போட்டதுக்கப்புறம் பார்த்தா ப்ளவுஸு சிம்பிளாக நீட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.